எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறேன், ஆனா எனக்கு துரோகம் செஞ்சிடறாங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த கதை. 2 நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு துணிக்கடையை நடத்தி வந்தார்கள். அதுல ஒருத்தர் பெயர் காசி, இன்னொருவர் ஆனந்தன். இவங்க 2 பேருமே சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். அதில் ஆனந்தன் அதிக திறமசாலியாக இருந்தார், எளிமையானவனாகவும் இருந்தார். ஆனால் காசி ஆடம்பர செலவு செய்பவனாகவும் பேராசை பிடித்தவனாகவும் இருந்தான். ஆனால் ஆனந்தத்திற்கு காசியை பற்றி முழு விபரமும் தெரியாமல் இருந்தது. துணிக்கடை வியாபாரத்தில் ஆனந்தன் தான் வட மாநிலங்களுக்கு போய் மொத்த விலையில் துணிகளை வாங்கி கொண்டு வருவான். கடையில் உள்ள அனைத்து வேலைகளும் திறன்பட செய்வான். ஆனால் காசி கல்லாப்பெட்டியில் தான் அமர்ந்திருப்பான். இப்படி நன்றாகத்தான் வியாபாரம் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த நேரத்துல தான் காசிக்கு அடிக்கடி கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு போகிற பழக்கம் இருந்துச்சு. இந்த பழக்கத்திற்காக அவன் அவர்கள் கடையில் இருக்கும் கல்லாப்பெட்டியிலிருந்து தெரியாமல் பணத்தை எடுத்து கொண்டு போய் ஆடம்பர செலவு செய்து கொண்டிருந்தான். அவன் செலவு செய்துவிட்டு குற்ற உணர்வே இல்லாமல் நடந்து கொள்வான். இது மாதிரி இருக்கிற நேரத்துல தான் அந்த கேளிக்கை விடுதியில் நடனமாடிக்கொண்டிருக்கும் ஒரு பெண் மீது இந்த காசிக்கு காதல் மலர்ந்தது. அவர்கள் இருவருமே தினந்தோறும் இரவு நேரங்களில் ஊர் சுற்ற ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் தனியாக வரா அப்படின்னா அவளுக்கு செலவு செய்யறதுக்கு கடையிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பணத்தை எடுத்து வருவான். இது எதுவுமே தெரியாம இருந்துச்சு அந்த ஆனந்துக்கு. பணம் திருடு போவதால் அந்த கடை வியாபாரத்தில் சரிந்து கொண்டே இருந்துச்சு. இப்படித்தான் ஒரு நாள் அந்த கடையில் வேலை பார்க்கும் பணியாளர் ஒருவர் ஆனந்தனிடம், இந்த காசி இருக்கானே வர வர சரியில்லை, அவன் கண்களில் உண்மை இல்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு எச்சரிக்கிறான். அதை கேட்டுட்டு ஆனந்தன், அப்படியெல்லாம் இல்லப்பா, நாங்க நீண்ட நாள் நண்பர்கள், இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு பெருசா எடுத்துக்கல. இது மாதிரி நேரத்துலதான் ஒரு நாள் காசியும் அவனோட காதலியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த கடைக்கு சொந்தமான வங்கி கணக்கில் சில லட்சங்கள் பணம் இருக்கு, அதை தெரியாமல் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போய்விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த திட்டத்தோடு காசி கடைக்கு போய் விறுவிறுப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்த ஆனந்திடம் போய் வங்கி காசோலையை நீட்டினான். நண்பா, இதுல ஒரு கையெழுத்து போடு, இந்த மாதம் வாடகை கொடுக்கணும், நான் போய் வங்கியில எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஆனந்தனும் வேலை அவசரத்தில் அந்த காசோலையில் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டான். அப்புறம் என்ன, கையெழுத்து வாங்கியாச்சு, வங்கிக்கு போய் பணத்தை எடுத்துக்கொண்டு வேற ஊருக்கு போக வேண்டியதுதான். அதே போல் பணத்தை எடுத்துக்கொண்டு வேற ஒரு ஊருக்கு சென்று விட்டார்கள். இந்த செய்தி ஆனந்தனுக்கு வந்தது. நொந்து போயிட்டான். இத்தனை நாள் என்னோட இருந்து விட்டு நல்லவன் போல் நடித்து என்னையே ஏமாற்றி விட்டானே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறான். இந்த துரோகத்தினால் ஆனந்தன் மன அழுத்தத்திற்கே ஆளாகினான். அவன் முதல் முறையாக இவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திக்கிறான். இதனாலேயே அந்த துணிக்கடை மேற்படி இயங்குவதற்கு பணம் இல்லாமல் திணறியது. வியாபாரத்தில் வீழ்ச்சியும் அடைந்தது. ஆனந்தன் இதோட இந்த கடையை மூடிவிடலாம் அப்படின்னு குறைந்த விலையில் விற்பனை செய்து விட்டான். அடுத்த கட்டமா என்ன செய்யறதுன்னு தெரியாம ஊருக்கு வெளியில் இருக்கும் ஒரு சிவன் கோயிலில் தனியாக உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான். அந்த இடத்துலதான் முனிவர் ஒருவர் வாடிய முகத்துடன் அமர்ந்திருக்கும் இவனை பார்க்கிறார். அவனை பார்த்தாலே தெரிகிறது ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறான் என்று. அந்த முனிவர் அவன் அருகில் சென்று, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு ஆனந்தன் கலங்கியபடியே, என்னை ஒருத்தன் ஏமாத்தி விட்டான், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு நடந்ததெல்லாம் அந்த முனிவர்கிட்ட சொல்றான். பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடி போன அவனின் நண்பன் அவனின் காதலியை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில காலம் சந்தோஷமாக தான் இருந்தது, ஏன்னா கையில் பணம் இருக்கு இல்லையா. சில நாட்கள் கழித்து அவர்கள் கையில் வைத்திருக்கும் பணம் காலியாக ஆரம்பித்தது. இருவருமே சொகுசாக வாழ்ந்து பழகி போயிருந்தார்கள். ஒரு நாள் பணம் முழுவதும் செலவாகி போய்விட்டு ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்களுக்கு பணம் இல்லாமல் வாழவே பிடிக்கல. 2 பேருக்குமே கருத்து முரண்பாடு வந்துடுச்சு. இனிமே நம்ம ஒன்றாக இருக்க முடியாது அப்படின்னு அந்த பெண் காசியை விட்டுவிட்டு எங்கேயோ சென்று விட்டாள். அப்பதான் காசி வருத்தப்படுறான். நம்மளோட நண்பனை ஏமாத்திட்டு இவ்வளவு நம்பி வந்தோம், அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது, இப்ப நமக்கு உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு வருத்தப்படுறான். மீண்டும் ஆனந்தினிடமே திரும்ப வந்தான். வந்து அந்த கடையை பார்க்கிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அது சின்ன கடையா இருந்துச்சு. இப்போ 5 அடுக்கு மாடியாக இருக்கு. நாம எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம், அப்புறம் எப்படி அப்படின்னு யோசிக்கிறான். இடையில என்ன நடந்தது தெரியுமா? விரக்தியில் ஆனந்தன் அந்த முனிவரிடம் பேசிக் கொண்டிருந்தானே, அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, உனக்கு உன் நண்பன் துரோகம் செய்ததே இறைவன் அருள் தான் அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு ஆனந்தனுக்கு ஒன்னும் புரியல. மீண்டும் முனிவர், நீ உன் நண்பனை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தாய், அவனின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவே இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறாரு.
அவன் உன் கூடவே இருந்திருந்தால் இதைவிட பெரிய துரோகத்தை செய்திருப்பான். இதிலிருந்து மீண்டு போய் நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். அவரின் பேச்சு ஆனந்தத்திற்கு உற்சாகமாக இருந்தது. சோகத்தை எல்லாம் மறந்துவிட்டு அவன் தன்னம்பிக்கையோடு மீண்டும் ஒரு கடையை ஆரம்பித்தான். அவனின் கடின உழைப்பினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் அந்த கடை படிப்படியாக வளர ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் கழித்து அந்த கடை பிரம்மாண்டமாக வளர்ந்தது. ஒரு நாள் ஆனந்தனுக்கு துரோகம் செய்த அவனது நண்பன் அவனிடம், என்னை மன்னித்து விடு, நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன் அப்படின்னு அழுகிறான். ஆனால் ஆனந்தன் ஏற்கனவே நமக்கு நடந்த சம்பவத்தினால் அவனுக்கு மனம் இறங்கவே இல்லை. அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து, நீ வேற எங்கேயாவது போயிடு, இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லிடுறான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நாம நம்பி இருக்கும் ஒருவர் அவரு நமக்கு துரோகம் செய்கிறாரு அப்படின்னா அவனின் உண்மை முகத்தை காட்டவே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதற்காக நம் மனம் தளர்ந்து விடவே கூடாது.